மேஷம் முதல் மீனம் வரை. பண விஷயத்தில் ஒவ்வொரு ராசியும் செய்யும் பொதுவான தவறுகள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்டத்தில் தங்கள் சேமிப்புகளை இழந்து மிகவும் மோசமான பொருளாதார நிலையை அடைவது உண்டு. இந்த மோசமான நிலைக்கு காரணம் பண விஷயத்தில் அவர்கள் செய்யும் சிறு தவறாக இருக்கலாம் அல்லது அவர்களின் மோசமான பழக்கமாக இருக்கலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் எந்த ஒரு ராசி பணத்தை அதிகம் செலவு செய்யும், எந்த வழியில் இந்த பணத்தை அவர்கள் செலவு செய்வார்கள் என்பது குறித்து சற்று விரிவாக இங்கு காண்போம். ராசி மற்றும் ராசியின் அதிபதி பொறுத்து நாம் நமது குணங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பதாக ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் எந்தெந்த ராசி சேமிப்பின் அவசியம் புரியாது பணத்தை செலவு செய்கின்றனர், எந்த வழிகளில் பணத்தை செலவு செய்கின்றனர், பணத்தை செலவு செய்வதால் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன என்பதை இங்கு பார்க்கலாம். மேஷம் தொழில்நுட்ப பிரியர்கள். மேஷ ராசியினர் அடிப்படையில் தொழில்நுட்ப ஆர்வலர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை வாங்கி குவிப்பது, சேகரிப்பதில் ஆர்வம் மிக்கவர்கள். தங்கள் வருமானம் மற்றும் சேமிப்புகளை மொபைல், லேப்டாப், கேமிங் சாதனங்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப சாதனங்களை வாங்குவதில் இவர்கள் செலவு செய்கின்றனர். மேலும் பொருட்களை வாங்கும் போது அதை பேரம் பேசி வாங்கும் பழக்கம் இவர்களிடம் இல்லை. கேட்கும் பணத்தை அப்படியே கொடுத்து பணத்தை எப்படி சேமிப்பது என தெரியாமல் வளர்கின்றனர். ரிஷபம் பிராண்ட் பிரியர்கள். உண்ணும் உணவில் தொடங்கி உடுத்தும் ஆடைகள் வரை அனைத்தும் ஒரு பிராண்டின் அடையாளமாக இருக்க வேண்டும் என விரும்பும் ராசியினர். கிட்டத்தட்ட தனது முழு மாத வருமானத்தையும் இத்தகைய ஆடம்பர விஷயங்களில் செலவு செய்து எதிர்காலம் குறித்த திட்டம் ஏதும் இன்றி பின்னர் அவதிப்படுகின்றனர். தனக்கான பொருட்களை வாங்குவதில் மட்டும் அல்லாது தன் வீடு உள்ளிட்ட தன்னை சார்ந்துள்ள பொருட்களின் ஆடம்பரத்திலும் அதிகம் ஆர்வம் காட்டும் ஒரு நபராக இந்த ரிஷப ராசியினர் பார்க்கப்படுகின்றனர். மிதுனம் அவசியமற்ற செலவுகள். புதன் பார்வை கொண்ட மிதுன ராசியினர் அடிப்படையில் படைப்பாற்றல் மிக்கவர்கள். தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டும் நபர்கள். அந்த வகையில் தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளும் வகையில் புத்தகங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு அதிகம் பணத்தை செலவு செய்கின்றனர். ஆனால் இந்த புத்தகங்களையோ மற்ற பயன்பாட்டு பொருட்களையோ இவர்கள் முறையாக பயன்படுத்துவது இல்லை. அதாவது பயன்படுத்தாது வீட்டில் அடக்கி வைக்கும் வகையில் வாங்கும் இந்த பொருட்களுக்கு இவர்கள் அதிகம் செலவு செய்கின்றனர். கடகம் நொறுக்கு தீனி. கடக ராசியினர் தங்கள் நாவை அடக்க முடியாதவர்கள். ருசிக்காக உண்ணும் பழக்கம் கொண்டவர்கள். தங்கள் வருமானத்தில் பெரும்பான்மை பங்கை நொறுக்கு தீனிக்காக இவர்கள் செலவு செய்கின்றனர். தங்கள் அறை முழுவதும் தின்பண்டங்களை நிரப்பி வைத்திருக்கும் இவர்கள் மற்றவர்களுடன் தங்கள் பண்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் தயங்குவது இல்லை. உணவுக்காக சொத்தை விற்கும் கதை இந்த கடக ராசியினரின் வாழ்க்கையில் உண்மையாக மாறும். சிம்மம் கலைப்பொருட்கள். சிம்ம ராசியினர் அடிப்படையில் தனித்துவமான பொருட்கள் மீது அதீத ஆர்வம் கொண்டவர்கள். குறிப்பான கைவினைப் பொருட்கள், கலை பொருட்களில் அதீத ஆர்வம் கொண்டவர்கள். தங்கள் வீடு முழுவதும் இத்தகைய பொருட்களை வாங்கி அடக்கி வைக்கும் குணம் கொண்ட இவர்கள் தங்கள் ஆர்வத்தின் பேரில் அதிகம் செலவு செய்வது உண்டு. அது மட்டும் அல்லாது ஆடம்பர விஷயங்களுக்காகவும் இவர்கள் அதிகம் செலவு செய்வது உண்டு என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கன்னி ஷாப்பிங். கன்னி ராசியினரிடம் இருக்கும் கெட்ட பழக்கங்களில் ஒன்று கடன் வாங்கி ஷாப்பிங் செய்வது. தனது வருமானத்திற்கு மீறி ஷாப்பிங் செய்யும் இவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பலப்படுத்தும் சேமிப்பு குறித்து சிந்திப்பது கிடையாது. தங்களுக்கு ஒரு பொருள் பிடித்துவிட்டால் அதை எவ்வளவு செலவு செய்தாலும் பரவாயில்லை என வாங்க முயற்சிக்கின்றனர். அதற்காக இவர்கள் கடன் வாங்கவும் தயங்குவது இல்லை. துலாம் அழகு பொருட்கள். சுக்கிரனை ஆளும் கிரகமாக கொண்ட துலாம் ராசியினர் அடிப்படையில் தங்கள் அழகு மற்றும் தோற்றத்தில் அதீத ஆர்வம் செலுத்தக்கூடியவர்கள். தங்கள் அழகை மேலும் அதிகரிக்கும் விதமாக அழகு சாதன பொருட்கள் பல பயன்படுத்துகின்றனர். இந்த பொருட்களை வாங்கவும் பராமரிக்கவும் பெருமளவு பணத்தை செலவு செய்கின்றனர். அதாவது தங்கள் வருமானத்தில் பாதிக்கும் மேற்பட்ட பணத்தை அழகு சாதன பொருட்களில் இவர்கள் பயன்படுத்துகின்றனர். விருச்சிகம் அடையாளம்.
விருச்சிக ராசியினர் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளுக்கு என தனியே செலவு செய்வது இல்லை. இவர்களின் செலவுகள் பெரும்பாலும் தற்பெருமைக்காக செய்யும் விளம்பர செலவுகளாக இருக்கின்றன. அதாவது, தங்கள் வெற்றியை உலகம் அறிய செய்ய, செலவு செய்து பிரச்சாரம் செய்ய பணத்தை தனியே செலவு செய்கின்றனர். வெறும் பெருமைக்காக பணத்தை பயனற்ற வகையில் செலவு செய்து, தங்கள் சேமிப்புகளை படிப்படியே இழக்கின்றனர். தனுசு பயணங்கள். தனுசு ராசியினர் இயல்பாகவே பயணங்களில் ஆர்வம் கொண்டவர்கள். சாகச செயல்களில் அதிகம் ஈடுபாடு செலுத்துகிறார்கள். தனுசு ராசியினரின் செலவுகள் பெரும்பாலும் பயணங்களுடன் தொடர்புடையதாகவே உள்ளது. அதிலும் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் பயணங்களில் ஆர்வம் கொண்டுள்ள நபர்கள் அதை சுற்றி எண்ணற்ற செலவுகளை செய்கின்றனர். தங்கள் சேமிப்பு முழுவதையும் இழக்கின்றனர். சிறிதளவு பணம் கிடைத்தாலும் அதனை அடுத்த பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும் குணம் இவர்களிடம் காணப்படுகிறது. மகரம் ஏமாற்றம். மகர ராசியினர் உண்மையில் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள், இருப்பினும் நிதி விஷயத்தில் சரியான திட்டம் இல்லாதவர்கள். தங்கள் சேமிப்பை எப்படி முறையாக பயன்படுத்துவது, இங்கு முதலீடு செய்வது என தெரியாது, அது குறித்த புரிதல் இல்லாது, தவறான இடத்தில் முதலீடு செய்து ஏமாறும் வழக்கம் கொண்டவர்கள். அதேபோன்று நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளிடம் பணத்தை கொடுத்து, அதனை திரும்ப வாங்க முடியாமல் ஏமாறும் நல்ல உள்ளங்களாக இவர்கள் இருப்பது உண்டு. கும்பம் கேஜெட்ஸ். மேஷ ராசியினர் போன்றே இந்த கும்ப ராசியினரும் ஒரு தொழில்நுட்ப பிரியர்கள். தொழில்நுட்ப சாதனங்களை வாங்குவதிலும் அதனை பராமரிப்பதிலும் அதிகம் பணத்தை செலவு செய்யும் நபர்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இவர்கள வாங்கும் பெரும்பான்மை சாதனங்கள் விரைவில் பழுதாகும், பயன்பாட்டுக்கு உதவாது போகும். பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி இவர்களே அவற்றை பாழாக்கி விடுவார்கள். மீனம் கடன். மீன ராசியினர் தங்கள் சேமிப்பை இழப்பது கடன்களில்தான். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்பி பணம் கொடுப்பார்கள். பின் திரும்ப கேட்க முடியாமல் அந்த பணத்தை இழப்பார்கள். கொடுத்த பணத்தை கணக்கில் வைத்திருந்தாலும் அதனை திரும்ப வாங்கும் திறமை மீன ராசியினருக்கு இல்லை. அந்த வகையில் தங்களின் சேமிப்பில் பெரும்பான்மை பகுதியை இவர்கள் இழந்து தவிக்கின்றனர்.